எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிடுவதனால நமக்கு உடலில் கிடைக்கும் நன்மைகள் தான். சரிங்களா? முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு அபரிவிதமான நன்மைகள் கிடைக்குது. முளைக்கட்டிய தானியத்தை எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னா, ஒரு பெண்ணு தாய்மை அடையும் போது எப்படி முழுமை அடைகிறாளோ அதே மாதிரி முளைக்கட்டிய தானியமும் முழுமையடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தானியம் முளை கட்டும் போது அதுக்கு உள்ள எல்லா சத்தும் அந்த தானியங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை விட அதிக அளவு என்சைம்கள் முளைக்கட்டப்பட்ட தானியங்கள்ல உள்ளது அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆய்வுகள்ல கண்டறிஞ்சிருக்காங்க. அதிக அளவில் வைட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் அவசியமான கொழுப்புகள் இந்த முளைக்கட்டப்பட்ட தானியத்துல இருக்கு. ஓகேவா? பீன்ஸ், கொட்டைகள், விதைகள் மற்றும் தானியங்கள்ல உள்ள புரதத்தின் தரம் மற்றும் அளவு ஆகியவை முளைக்கட்டப்பட்ட பின்னர் மேலும் அதிகரிக்குதாமா. முளைக்கட்டிய தானியங்கள்ல உள்ள சில அமினோ அமிலங்கள் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஊட்டமளிக்குதாமா. எடையை குறைக்கவும் செரிமானத்தை சீராக்கவும் உதவும் நார்ச்சத்துக்களை முளைக்கட்டுவதால் அதிகரிக்க முடியுமா. உடல்ல உள்ள தேவையற்ற நச்சு பொருட்கள் மற்றும் கொழுப்புகளை வெளியேற்றுவதில் முளைக்கட்டிய தானியங்கள் உதவுதாமா. அடுத்ததா முளை கட்டுவதால வைட்டமின்களின் அளவு அதிகரிக்குமாமா. குறிப்பாக வைட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸ், சி மற்றும் இ ஆகியவை அதிகரிக்குது. முளைக்கட்டிய தானியங்கள்ல சாதாரண தானியங்களில் உள்ளதை விட 20 மடங்கு அதிகமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் அதிகரிக்குதாம் அப்படின்னு ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா தொடர்ந்து சரிவீத உணவை சாப்பிட முடியாத காரணத்தினால கொழுப்பை எரிக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் போதிய அளவு உற்பத்தி ஆகாம இருப்பது அப்படின்னு பலரும் எதிர்கொள்ளும் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனையாகும். முளைக்கட்டிய தானியங்களை உட்கொள்வதன் மூலம் உடலுக்கு அவசியமான அமினோ அமிலங்களை போதிய அளவுல சுரக்க செய்ய முடியுமாமா. அடுத்ததா நமது உடலால் உடனடியாக பயன்படுத்தப்படும் வகையில பல்வேறு வடிவங்களாலான தாதுக்களை முளைக்கட்டிய தானியங்களை கொண்டு முளைக்கட்டும் போது அல்கலைன் தாதுக்களான கால்சியம், மக்னீசியம் ஆகியவை புரதங்களுடன் சேர்ந்து செரிமானத்தின் போது உடலால் எளிதில் கிரகிக்கப்படுமாமா. விதைகள், தானியங்கள், கொட்டைகள் மற்றும் பீன்ஸ் போன்றவற்றை முளைக்கட்டும் செயலை வீட்டிலேயே சுத்தமான சூழலில் செய்ய முடியும். இதன் மூலம் கெட்டு போகாமல் இருக்க தெளிக்கப்படும் மருந்துகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளிடமிருந்து உணவுப் பொருட்கள் பாதுகாக்கப்படுதாமா. ஓகேவா? அடுத்ததா முளைக்கட்டுவது என்பது ஒரு விதமான வாழ்வின் தொடக்க நிலைதான். இதன் மூலம் தானியங்களில் மறைந்திருக்கும் சக்திகள் வெளிப்படுத்தப்பட்டு அவை உடலில் கலக்குது. பாதாம் கொட்டைகளை முளைக்கட்டும் போது அதில் உள்ள உடலுக்கு தேவைப்படும் சக்திக்காக கொழுப்பை எரிக்கும் லைபேஸ் என்ற என்சைம் உருவாக்கப்படுதாமா. அடுத்ததா கறி மற்றும் பழங்கள் போன்ற புரதச்சத்துக்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிற உணவுகளைப் போலல்லாமல் முளைக்கட்டிய தானியங்கள் வருடம் முழுவதும் எளிதில் கிடைக்கக்கூடியது. இவற்றை வீட்டிலேயே தயாரிப்பதனால செலவும் குறைவது என்பதுதான் முக்கியமான விஷயம். முளைக்கட்டிய தானியங்களை எந்த வகையில சாப்பிட முடியும்? பச்சையாகவோ, வறுத்தோ அல்லது சமைத்தோ கூட சாப்பிடலாம். இதன் மூலம் பெரும்பாலான மக்கள் விரும்பும் உணவாகவும் மற்றும் அவருடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற உணவாகவும் முளைக்கட்டிய தானியங்கள் இருக்குது. ஓகேவா? நம்ம முடிஞ்ச வரைக்கும் தானியங்களை சமைக்கும் போது முளைக்கட்டி அதுக்கப்புறம் சமைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.